ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பீஸாவோட பேஸ் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணலைங்க, கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து 400 கிராம் மாவு எடுத்துருக்குறேன். இது நல்லா சளிச்ச மாவுங்க. இப்போ நான் 2 கப் மாவு வருது. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு, ஒரு சின்ன ஸ்பூனில் சுகர், ஈஸ்ட்டு வந்து நைஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஈஸ்ட்டு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு தான் போடணும். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லைட்டாக வெதுன்னு உள்ள தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பிணைஞ்சிருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய்ங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைங்க. ஒரு 5 நிமிஷம் பிணைஞ்சிங்கனாலே போதும், நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாங்க. அப்படி தடவிட்டு ஒரு 1 ஹவர் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் மாவு எப்படி உப்பி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் 3 போல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு 3 பீஸாவுக்கு ரெடியாக இருக்குது. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த போக்கு எடுத்து இப்படி குத்திடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் குத்தி இருக்கு. இப்போ இதை வந்து நான் அடுப்பில் இதில் வச்சு தான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம இதை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் நான் திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். இதை நீ வந்து ஒரு கவரில் போட்டோ நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கடையில் போய் 2 பேஸ் வாங்கினாலும் எப்படியும் 50 ரூபா வரும். நம்ம வீட்டில் இது கோதுமையிலே செய்கிறது ஈஸியாக பண்ணிடலாம். அடுப்புலேயே வச்சு பண்ணலாம், அவன்லேயும் பண்ணலாங்க. நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பீஸா செஞ்சு கொடுங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.